Hello all and welcome back to Mr. X. இந்த வீடியோவில் Honda CB Highness 350 பைக்கோட in-depth long term ownership review பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பைக்கோட லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேர் இந்த பைக்கு ஒரு மாடர்ன் ரெட்ரோ லுக்னு தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக ஒரு ரெட்ரோ கிளாசிக் லுக்னு சொல்லுவேன். மாடர்ன் எலமெண்ட்னு சொல்லணும்னா எல்இடி ஹெட்லைட், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அனலாக் வித் டிஜிட்டல் இருக்குது. பட் நீங்கள் கேஷுவலாக பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபீல் வராது, கம்ப்ளீட்டாக ஒரு கிளாசிக்கல் லுக் தான் இருக்கும். லுக்கில் மட்டும்தாங்க இந்த பைக் வந்து ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்கும். ஆனால் ஃபீச்சர்ஸில் கம்ப்ளீட்டாக மாடர்ன் தான். உங்களுக்கு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமில் இருந்து ஏபிஎஸ், ட்ராக்ஷன், சேஃப்டி சென்சார், ஸ்லிப்பர் கிளச்னு சில சூப்பர் பைக்கில் இல்லாத ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஹாய் சதீஷ். ஹாய். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா வந்து நிறைய பேருக்கு வந்து பைக் வாங்கும்போது ஒரு டவுட் இருக்கும். அது இப்போ நிறைய பேருக்கு புல்லட் வந்து ஒரு ஃபேவரட்டான பைக். நிறைய பேர் அது புல்லட் எடுத்தால் ஹிமாலயாஸ் போகணும், இந்த மாதிரி வந்து நிறையவே ஆசை இருக்கும். இப்போது புல்லட்டுக்கு காம்படிட்டர்னு சொல்கிற மாதிரி ஒரு பைக் வந்துருக்குன்னா அது வந்து ஹோண்டா ஹைனஸ் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது உண்மைதான். ஸோ நான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாசிக் ஸ்டைல் பைக் எடுக்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எனக்கு அது புல்லட்டாக இருக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்துச்சு. ஏன்னா புல்லட் மெயினாக எனக்கு ஏன் புல்லட் வேணும்னா அதனோட ஹெவினஸ் ப்ளஸ் அதனோட மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ், ஓனர்ஷிப் இஷ்யூஸ், ஸோ இந்த மாதிரி சமாச்சாரங்களால் எனக்கு வந்து புல்லட் மேலே எனக்கு பெருசாக நாட்டம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு 6-7 இயர்ஸாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் பைக் வந்து நான் தேடிக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ தேடும்போது தான் வந்து எனக்கு வந்து இந்த ஹோண்டா ஹைனஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ உடனே பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஸோ இதுதான் நமக்கான பைக். ஏன்னா அந்த பைக் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அதனுடைய டிசைன் வந்து கிளாசிக் ஸ்டைலில் இருந்ததுனால ஸோ நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் நான் வந்து இந்த வண்டியை சூஸ் பண்ணி போய் டெஸ்ட் ரைட் பண்ணேன். டெஸ்ட் ரைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த பைக் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக. ஆப்வியஸ்லி ஒரு பைக் வாங்குறதுனாலே நமக்கு ஒரு 2 மாதம் அதை பற்றியே தான் யோசனையாக இருக்கும். நம்ம படிக்கிற ரிவ்யூஸ், யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்போம். நீங்கள் வண்டி வந்த உடனே புக் பண்ணீங்களா இல்லை வந்து எவ்வளோ நாள் கழிச்சு புக் பண்ணீங்க? நான் வண்டி வந்த உடனே புக் பண்ணலை. ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் தாட் என்ன இருந்துச்சுன்னா, நான் மீட்டியர் பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து மீட்டியரை முதல்ல ட்ரை பண்ணேன். பட் இனிஷியலாக வந்து ஒரு 2-3 டெஸ்ட் ரைடுக்கப்புறம் எனக்கு மீட்டியர் வந்து வெயிட் அவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பில்லியன் இருந்தாலும் அந்த ரைட் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், மீட்டியர் புக் பண்ணிட்டேன். பட் எனக்கு இருந்தாலும் ஒரு ஹாஃப் ஹார்ட்டடாகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், சரி இந்த வண்டியும் போய் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கலாம். தோ எனக்கு வந்து ஷோரூம்ஸ் ரொம்ப நிறைய அவைலபிளாக இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் என் வீட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போய் ட்ரை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் நான் போய் இது டெஸ்ட் ரைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மெயினாக பிடிச்ச விஷயம் என்னென்னா இதனோட லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. எனக்கு வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தோ எனக்கு ஒரு பில்லியனை வச்சு நான் ரைட் பண்ணாலுமே எனக்கு வந்து இந்த வண்டியை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தோணுச்சு. ஸோ உடனே நான் போய் மீட்டியர் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த வண்டியை வந்து புக் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்கு? இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 166 சென்டிமீட்டர்ஸ். ஓகே. நல்ல இன்ஜினை லோ பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓரளவு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது ஒரு பெரிய கன்சர்ன். இது வரைக்கும் நான் லாஸ்ட் 6 மந்த்ஸாக ரைட் பண்ணிட்டு இருக்கேன் வண்டி. எனக்கு இது வரைக்கும் அது ஒரு கன்சர்னாக தெரியல. ஓகே. இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் இருக்கிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் நான் பார்த்தேன். எவ்வளோ ஸ்பீடில் இது வரைக்கும் நீங்கள் போய் ஸ்பீட் பிரேக், ஏன்னா எவ்வளோ தான் நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டினாலும் சில சமயம் அந்த மார்க்கிங் இல்லைனா இல்லை வந்து கொஞ்சம் நைட் டைமில் நமக்கு ஏதாவது எதிர்த்தாவில் இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக போய் ஸ்பீட் பிரேக்கரில் விடுறது ரொம்பவே நார்மல் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் அந்த மாதிரி போயிருக்கீங்க? நான் மினிமம் 20 to 40 வரைக்குமே நான் போய் ஸ்பீட் பிரேக்கரை டக்குன்னு அப்ரோச் பண்ணியிருக்கேன். பட் எப்பயுமே எனக்கு வந்து அது இடிச்சதும் கிடையாது, எந்த ஈவன் ஒரு டச் கூட பண்ணது கிடையாது. சூப்பர் சூப்பர்.
ஓகே, இந்த வண்டியில வாங்கினதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் ரொம்ப பிடிச்சது வாங்கினதுக்கு அப்புறம்? எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இதனோட பேலன்சிங் ஆக்ட் தான். ரொம்ப இந்த வண்டி எடுத்து நீங்க ஓட்டினாலே உங்களுக்கும் அது ஃபீல் ஆகும். என்னன்னா அந்த வண்டி வந்து அந்த வண்டியோட வெயிட் ஃபீல் ஆகாது. நீங்க வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க வண்டியை எடுத்த உடனே. பிளஸ் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க எவ்வளவு டஃப்பான சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இது ஈவன் டிராஃபிக்ல கூட ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்ல கூட உங்களுக்கு வந்து அந்த வெயிட் அவ்வளவோ ஃபீல் ஆகாது. ரொம்ப நிம்பிளா ஈஸியா நீங்க வந்து மெனுவர் பண்ணி ஈஸியா போயிடலாம். தோ இது 180 kgs வே ஆனாலுமே பட் நான் என்னைக்குமே வந்து அந்த வெயிட் ஹெவியா எனக்கு ஃபீல் ஆனா 80 kg வெயிட் வெயிட் எனக்கு அந்த இது ஃபீல் ஆனது இல்லை. நான் ஒரு ஷார்ட் ரைடர் கூட. தோ ஷார்ட் ரைடரா இருந்தாலும் டோ டிப்பிங் பண்ணாலுமே எனக்கு வந்து என்னைக்குமே நான் வந்து இது வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஸோ அதுதான் மெயின் விஷயம். ரெண்டாவது விஷயம் எனக்கு மைலேஜ். நான் வந்து எந்த வண்டி எடுத்தாலுமே எனக்கு வந்து அந்த மைலேஜ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பெட்ரோல் விலை என்னன்னு. அதனால அந்த காரணத்துக்காக நான் வந்து மைலேஜ் ஒரு மெயின் கன்சர்னா பார்த்தேன். விஷயம் என்னன்னா நீங்க வந்து நல்ல எக்கானமி மோட்ல ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 42 to 45 கிடைக்குது. ஓரளவுக்கு நீங்க வந்து த்ரோட்டல் புல் பண்ணி ஓட்டினீங்கன்னா 90, 100, 110 வரைக்கும் உங்களுக்கு வந்து 35 to 40 கிடைக்கும். எனிதிங் பியாண்ட் 110 உங்களுக்கு 30 to 35 கிடைக்கும். சிட்டி டிராஃபிக்ல உங்களுக்கு 30 to 35 தான் கிடைக்கும். சரிங்களா? இந்த மெயின் அதாவது 350cc செக்மெண்ட்ல எந்த பைக்லயுமே உங்களுக்கு வந்து பியாண்ட் 30 மைலேஜ் கிடைக்கிறதே இல்லை. நான் வந்து இந்த வண்டியில எனக்கு வந்து மினிமம் 40 வரைக்குமே கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு நார்மல் ரைடிங் கண்டிஷன்ஸ்லேயே. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வண்டியில் எனக்கு இன்னொரு கொஸ்டினபிள் சைடு என்னன்னா இந்த என்ஜின் வந்து ஏர் கூல்டு என்ஜின். ஒரு 350cc வண்டியா இருந்துட்டு ஒரு ஏர் கூல்டு என்ஜினா இருக்கிறது வந்து எனக்கு ஐ மீன் வண்டி வாங்குறது கூட நான் அனாலிசிஸ் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் போய் இது அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இது ஏர் கூல்டு மட்டும் இல்லை, இதுல வந்து பிஸ்டன் கூலிங் ஜெட்னு ஒன்று இருக்கு. ஓகே, அது என்ன பண்ணுன்னா ஆயில வந்து பிஸ்டன் மேல தெளிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஸ்டன் வந்து ஓவர் ஹீட் ஆகுது. இப்போ அது ஓவர் ஹீட் ஆனா இப்போ வந்து லிக்விட் கூல்லையோ ஆயில் கூல்லையோ அந்த பிஸ்டனோட கூலிங் வந்து ஹெவியா கூல் பண்ணும் அந்த பிஸ்டன். இது என்ன பண்ணுன்னா அதனோட தெர்மல் ஸ்டாட்ஸ் வந்து கரெக்டா ஷார்ப்பா வச்சுக்கிறதுனால அந்த மைலேஜ் வந்து நிறைய கிடைக்கிறது அப்படின்னு சொன்னதுனால சரி நான் அதை கன்வின்சிங்கா வண்டி எடுத்து ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே ஃபீல் பண்ணேன். டிராஃபிக்ல எப்படி ஹீட்லாம் வருதா? இல்ல, அந்த மாதிரி ஹீட் நான் ஃபீல் பண்ணவே இல்லை இது வரைக்குமே. எனக்கு வந்து அதாவது வெறும் காலோட போனா எனக்கு கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆயிருக்கு. பட் மற்றபடி ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. ஹெவி ஹீட்டிங் இஷ்யூஸ். வேற என்னெல்லாம் உங்களுக்கு இதுல ப்ளஸ்ஸா பட்டுச்சு? அடுத்து என்ன ப்ளஸ்ஸா பட்டுச்சுன்னா இது வந்து ரைடிங் கம்ஃபர்ட். இனிஷியலாக என்ன சொல்கிறாங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி இதில் லாங் டிரைவ் போனால் எனக்கு கொஞ்சம் இடுப்பு வலிக்குது அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இனிஷியலாக அந்த மாதிரி இருக்குது. பட் ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு இட் இது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக எனக்கு தெரியல. லாங் ரைட்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே போக முடியுது. ப்ளஸ் ஐ மீன் அப் டு 130 ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ப்ரீஸ் பண்ணலாம். வண்டி எந்த சமயத்துலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது. எல்லா இடத்தையும் ஜஸ்ட் லைக் தட் புல் பண்ணி ஈஸியாக கிராஸ் பண்ணிடும். ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஓகே, ஸோ வேற என்ன இதில் அட்வான்டேஜஸ்னு சொல்லுவீங்க? வேற அட்வான்டேஜ் பார்த்தா இது ஒரு பேசிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நல்லாவே ஒர்க் பண்ணுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, ஒரு பேசிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. அது நல்லாவே ஒர்க் பண்ணுது. இன்னொரு விஷயம், நான் இதே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எப்படி நான் ஃபீல் பண்றேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்னு நான் டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணி த்ராட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பிஸ்டன் ஐ மீன் பேக் வீலோட ஸ்பீட் வந்து ஃப்ரண்ட் வீலோட ஸ்பீடை விட ஜாஸ்தியா இருந்தா அது என்ன ஆகுதுன்னா இன்ஜின் பவரை கட் பண்றது நமக்கு நல்லா தெரியுது. சரிங்களா? ஓகே, சோ ஏனா இப்போ மோஸ்டா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே கொஞ்சம் ஹை எண்ட் பைக்ஸ்ல மட்டும் தான் வைக்கறாங்க. சோ அப்பனா இது டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு. இதுல டுவல் சேனல், ஆமா, இதுல டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு. சோ இதுல ட்ராக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. சோ ட்ராக்ஷன் எப்படி ப்ராப்பர் இன்ஜின் பிரேக்கிங்கோட வா இல்ல எந்த மாதிரி? ஆமா, இது ப்ராப்பர் இன்ஜின் பிரேக்கிங்கோட. இது வந்து ஹோண்டா செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல்னு சொல்றாங்க. இப்போ பேக் வீலோட ஸ்பீடு ஃப்ரண்ட் வீலோட ஸ்பீடோட ஜாஸ்தியா இருந்தா இது என்ன பண்ணும், இன்ஜினுக்கு போற பவரையே கட் பண்ணுது. அது எப்படி கட் பண்ணுதுன்னா த்ரூ அந்த ப்ரோக்ராமபிள் ஃபியூல் இன்ஜெக்ஷன் மூலியமா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஃபியூலே விடாது, இன்ஜினுக்கு அந்த ஃபியூலே அது வந்து ரிலீஸ் பண்ணாது. ஆமா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க த்ராட்டில் நீங்க செகண்ட் கியர் போட்டு த்ராட்டில் நல்லா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஃபாஸ்டா போயிட்டு டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஜர்க் அடிக்கும். ஏன்னா அந்த ஃபியூல் இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ஃபியூல் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிறது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். ஸ்கிட் ஆகும்போதெல்லாம் ஸோ என்ன ஆகுன்னா அப்போ என்ன ஃபீல் ஆகுன்னா நம்ம த்ராட்டில் ஜாஸ்தியாக கொடுக்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நார்மல் த்ராட்டில் கொண்டு வந்தோம்னா வண்டி மறுபடியும் இது ஃபயர் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ நீங்க இந்த ட்ராக்ஷன் எங்கேயாவது மண்ணில் சறுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிக்க ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஈவன் ட்ராக்ஷனையும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ட்ராக்ஷன் எப்படின்னா நிறைய கல் இருக்கிற ரோட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் வந்து இதாக ஜர்க் ஆகிட்டே இருக்கும், ஸ்கிட் ஆகிட்டே இருக்கும்.
ஸ்கிட் ஆகிட்டே இருக்கும்போது நான் பல இடங்கள்ல வந்து எனக்கு பேலன்ஸ் போற மாதிரி இருக்கும், ஆனால் என்னை வந்து சேவ் பண்ணி விட்டுருக்கும். ஈவன் ஒரு தடவை ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்க நிறைய மணல் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அதை பார்க்காம நான் வந்து வண்டியை உள்ள விட்டு நான் அதை கிராஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் ஸ்கிட் ஆயிருச்சுன்னு நினைச்சேன். பட் என்னை சேவ் பண்ணி வெளியே கொண்டு வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கா சினாரியோ. அதே மாதிரி ஏபிஎஸ் 4-5 இடத்துல வந்து எனக்கு பக்காவா லான்ச் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் 2 டைம் லான்ச் ஆயிருக்கு, பேக்ல வந்து ஒரு 3 டைம்ஸ் லான்ச் ஆயிருக்கு. டுவல் சேனல் ஏபிஎஸ். எல்லா சடன் பிரேக்கிங்லயும் மேக்ஸிமம் சடன் பிரேக்கிங் அது இமீடியட்டா சென்ஸ் பண்ண நெக்ஸ்ட் மினிட்லயே வந்து நெக்ஸ்ட் செகண்ட்லயே வந்து அது லான்ச் பண்ணிடுது ஏபிஎஸ். ஸோ அதனால நல்லா ஃபீல் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படின்னா சடனா பிரேக் அடிச்சு அடுத்த செகண்ட் உங்களுக்கு 2 தடவை டக்குன்னு விட்டு முன்னாடி போகும். அப்பயே நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம், ஓ ஏபிஎஸ் லான்ச் ஆயிருச்சு, அதனால வந்து அது வீல் லாக் ஆகாம பாத்துக்குது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு வந்து நல்லாவே இருக்கு. அதனால நான் ஷூரா சொல்லுவேன், இது 2 ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த வண்டியில ரொம்ப பர்ஃபெக்ட்டா இது பண்ணிருக்காங்க. வந்து 350cc பைக்ல டுவல் சேனல் இப்ப நிறைய பேர் கொடுக்குறாங்க. பட் ட்ராக்ஷன்ங்கிறது வந்து கொஞ்சம் தேவையில்லைன்னு சொல்றாங்க, இந்த பவருக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. பட் அக்கார்டிங் டு மீ இது தேவைதான். ஏன்னா இந்த மாதிரி மோஸ்ட்லி ஸ்லிப்பரி ரோட்ஸ்ல வந்து நீங்க இந்த வண்டி வந்து ஆல்மோஸ்ட் 130 வரைக்கும் போகுது. பட் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா சேஃப்டி இருந்தா டெஃபினட்டா நீங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து எல்லா பைக்ஸ்க்குமே ட்ராக்ஷன் தேவை. பைக்கோட வெயிட்டுக்கும் ஸ்லிப் ஆகி எந்த பைக் வேணா ஸ்லிப் ஆகலாம், எங்க வேணா நமக்கு வந்து நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கரெக்ட். ஓகே. சோ இந்த பைக்ல எல்லாமே வந்து ஒரு எல்இடி லைட்ஸ் தான் நினைக்கிறேன் இல்லையா? லுக் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. எப்படி இருக்கு நைட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம்? நைட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஐ மீன் 50-50 தான். ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாவும் இருக்காது, ரொம்ப டல்லாவும் இருக்காது. மாடரேட்டா உங்களால உங்க விசிபிலிட்டிக்கு என்னென்ன தெரியணுமோ அது மட்டும் தான் தெரியும். என்ன ஸ்பீட்ல போனா ஐ மீன் 70 to 80 அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் டஃபா இருக்கு. ஏன்னா ரோடு விசிபிலிட்டி ரொம்ப குறைஞ்சிருது, நம்மளுடைய ஃபோக்கஸும் குறையுது. ஸோ அதனால ஆல் எல்இடி செட்டப் தான். ஐ மீன் லைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்கு இந்த வண்டியில. பிளஸ் அசார்ட் லைட்டும் இருக்கு இதுல. பட் விஷயம் என்னன்னா நைட் டைம்ல ஹெட் லைட்டோட பவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து இருந்திருந்தா நல்லா இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் அது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் சாய்ஸை பொறுத்து. ஒரு சிலருக்கு அந்த வெளிச்சமாய் போதுமானதா இருக்கலாம், பட் ஒரு சிலருக்கு அது பத்தாம இருக்கலாம். பட் இது வந்து கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ். பட் லுக்ஸ் வந்து டெஃபினெட்லி ஒரு அட்வான்டேஜ் தான் நான் சொல்றேன். டெஃபினெட். ஆமா, லுக் வைஸ் வந்து அத அடிச்சுக்க கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரண்டான ஒரு லுக் இல்லையா? செட்டப்பே வந்து அந்த மாதிரி ரொம்ப ஐ கேச்சிங்கா இருக்க மாதிரி. கரெக்ட். இந்த பைக்ல எலக்ட்ரானிக்ஸ் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுல இருக்கிற 7 சேஃப்டி சென்சார்ஸ் தான். சரிங்களா, இன்க்ளூடிங் ஏபிஎஸ் சென்சார்ஸ். விஷயம் என்னன்னா இந்த பைக்ல வந்து இன்னொரு சென்சார் எப்படின்னா இந்த சைட் ஸ்டாண்ட் சென்சார். இது வந்து எப்படின்னா சைட் ஸ்டாண்ட் வந்து நீங்க போட்டு நீங்க கியர் போட்டு உங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணா உங்க இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து என்னன்னா அது சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சென்சாருங்கிறாங்க. ஸோ அந்த சென்சார் வந்து கண்டிப்பா வேலை செய்யுது. எப்பயுமே வந்து கியர் போட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. பிளஸ் 2 ஏபிஎஸ் சென்சார்ஸ் பிளஸ் 3 சேஃப்டி சென்சார்ஸ். இந்த சேஃப்டி சென்சார்ஸ் என்ன பண்ணுதுன்னா நீங்க வந்து இப்போ கார்னரிங் பண்ணும்போதெல்லாம் நீங்க வந்து ஒரு 45 to 40 டிகிரிஸ் வரைக்குமே நீங்க கார்னரிங் பண்ணலாம். பட் எனிதிங் பிலோ 30 ஆச்சுன்னா இந்த வண்டி வந்து ஆஃப் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அந்த சென்சார்ஸ் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி வண்டியை வந்து ஆஃப் பண்ணிடும். இது வந்து எதுக்குன்னா இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு அன்பிரசிடென்டட் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்க வண்டி வேகமா போயிட்டு இருக்கு, அதனால வண்டி வந்து ஆன் இருக்கிறதுனால ஃபாஸ்டா போய் ஃபியூவல் கசிஞ்சு ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த வண்டியில இந்த 3 சென்சார்ஸை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா அது 30 டிகிரி கீழே போனாலே சுத்தமா வண்டி இன்ஜினுக்கு வந்து பவர் கட் பண்ற மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க 30 டிகிரி கீழே போயிருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் நான் மேனுவலா சாட்சி பார்த்தா தான் வண்டி. சோ வேற என்ன இதுல வண்டியில உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிடிச்ச விஷயம்? எனக்கு இந்த ஸ்பீடோ கன்சோல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இது அனலாக் பிளஸ் டிஜிட்டல். என்னென்ன டீடைல்ஸ் அது காட்டணுமோ அது மட்டும் அது கரெக்டா காட்டுது. எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் லைக் ஏகப்பட்ட ட்ரிப் மீட்டர்ஸ், ஓடோ மீட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் நான் ஃபோக்கஸ் பண்றது இல்லை. பட் இன் ஜென்ரல் எனக்கு வந்து என்னன்னா ஸ்பீடு, ட்ரிப் மீட்டரு, அப்புறமா டைம் டு டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள்லாம் வந்து எனக்கு மெயினாக தேவைப்பட்டுச்சு. அதனால இந்த ஸ்பீடோ கன்சோல் வந்து எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் காட்டுமோ அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாகவும் ஷார்ப்பாகவும் காட்டுது. எனக்கு அது ப்ராப்பரா தெரியும். இது வந்து நெகட்டிவ் டிஸ்பிளேவா மாறிடும் வெயில்ல. நைட்ல வந்து லைட்டோட வரும். இன்கேஸ் வந்து அது உங்களோட கரண்ட் லைட்டிங்கை பொறுத்து மாறும். சம்டைம்ஸ் வந்து நீங்க ரொம்ப டார்க்கா இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் டிஸ்பிளேவா மாறும். ரொம்ப லைட்டிங் நாஸ்தியா இருந்தா பாசிட்டிவ் டிஸ்பிளே வந்துரும். சோ அதனால பேஸ்ட் ஆன் தி லைட்டிங் கண்டிஷன்ஸ் இது வந்து ரொம்ப நல்லாவே இந்த ஸ்பீடோ கன்சோல் எனக்கு வேலை செய்யுது. ஓகே. சோ சென்சார்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க.
பிரேக்கிங் எப்படி இருக்கு, கிளட்ச் கண்ட்ரோல்லாம், கிளட்ச் எப்படி ஸ்மூத்தா இருக்கா, எப்படி இருக்கு? இது வந்து இந்த வண்டியில ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் கிளட்ச் இருக்கு. ஸ்லிப்பர் கிளட்ச் இருக்கு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட். அதனால வந்து இந்த கியர் ஷிஃப்ட் பண்றது, கியர் வந்து டவுன் பண்றது, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய கன்சர்னா தெரிஞ்சதே இல்லை இன்னைக்குமே. இந்த கிளட்ச்ல வெறும் கொஞ்சம் தான் இதா இருக்கு, ஹார்டா இருக்க தவிர ரொம்ப ஹார்டா இல்ல. சிங்கிள் ஃபிங்கர்லயே ரொம்ப ஈஸியா நம்மளால மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த கிளட்ச் சைடு இது வந்து ரொம்ப ஈஸி. பிரேக்கிங் சைடும் வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து எங்க நீங்க பிரேக் அடிச்சா எங்க நிக்கணும், வண்டி நிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களோ அந்த இடத்துல அது ஷார்ப்பா நிக்குது. சரி, என்னைக்குமே வந்து நான் பிரேக் இங்க நினைச்சு நான் டிசப்பாயிண்ட் ஆனதே இல்லை. ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வண்டியில. ஸோ இதுல வண்டியில டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முதல் விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, இதுல வந்து இன்ஜின் கியரிங் ரேஷியோ. இது எப்படின்னா, அது வந்து ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு இட், இது ரொம்ப அது வந்து உங்களுக்கு பழக்கமாயிரும். பட் அன்டில் யூ கெட் யூஸ் டு இட் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் கியர் போட்டிங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஓட்டணும். செகண்ட் கியர் போட்டிங்கன்னா 40 வரைக்கும் ஓட்டணும். தேர்ட் போட்டிங்கன்னா 60, ஃபோர்த் போட்டிங்கன்னா 60 போகணும். ஃபோர்த் போட்டால் 80, ஃபர்ஸ்ட் போட்டால் 100. இந்த மாதிரி வந்து அந்த கியரிங் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் ஒரு எட்ஜில் ஓட்டுறேன், இன்கேஸ் நான் ஒரு 80 எட்ஜில் ஓட்டுறேன், இல்லை 70 எட்ஜில் ஓட்டுறேன்னா, 5th கியரில் ஓட்டுறேன்னா கொஞ்சம் வந்து பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குது. ஸோ இதில் விஷயம் என்னன்னா, இது வந்து இன்கேஸ் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போறீங்க, நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்மளோட மைண்ட் செட்டில் செகண்ட் கியரில் நம்ம அது போய் ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணி போயிடலாம்னு நினைப்பீங்க. செகண்ட் கியரில் போவோம், அது வந்து நம்மளோட மைண்ட் செட்டு. நான் அந்த மாதிரி நினைச்சிட்டு போனேன்னா, ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி நான் வந்து த்ரோட்டில் புல் பண்ணேன்னா வண்டி போக மாட்டேங்குது. என்னன்னா, இன்னொரு கியர் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் புல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ வந்து ரொம்ப ரிஜிடா ஸ்ட்ரிக்டா இருக்கு. அந்த ஒரே ஒரு விஷயம் வந்து இனிஷியலா வந்து அது எனக்கு கன்சர்னா தெரிஞ்சது. பட் நாள் போக போக ஐ காட் யூஸ் டு இட். நான் என்ன பண்ணுவேன்னா, செகண்ட் கியர்ல நான் ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணணும்னா, நான் வந்து ஸ்பீட் பிரேக்கர் முன்னாடியே கியரை ரெடியூஸ் பண்ணி ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி கிளச்சை விட்டுருவேன். கிளச்சை விட்ட உடனே ஸ்பீட் பிரேக்கர் கிராஸ் பண்ணி அதே த்ராட்டில் புல் பண்ணா அதே அதுலயே கேரி ஆயிரும், அந்த ஸ்பீட்லயே கேரி ஆயிரும். கம்மியா இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கு. So வேற என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்? வேற டிஸ்அட்வான்டேஜஸ் சொன்னா, மெயினான விஷயம் வந்து இதனோட ஆக்சசரிஸ். என்னன்னா, இந்த ஆக்சசரிஸ் வந்து கண்டினியூஸா அவைலபிளா இருக்கிறது இல்ல. நான் வண்டி எடுக்கும்போது எனக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் கிடைச்சதோ அது எல்லா ஆக்சசரிஸுமே நான் மவுண்ட் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பேசிக் ஆக்சசரிஸ் லைக் மட் ஃபிளாப், அப்புறம் வந்து இந்த மாதிரி அங்கங்க தேவையான ரப்பர் பிளேட்ஸ், இதெல்லாம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாமே வந்து நான் ஆஃப் மார்க்கெட்ல நான் வாங்கி, ஈவன் இன்ஜின் கிராஷ் கார்டு பிளேட் கூட நான் ஆஃப் மார்க்கெட்ல வாங்கி போட்டதுதான். மெயினான கன்சர்னே வந்து எனக்கு எல்லா ஆக்சசரிஸும் அவைலபிளா இருக்கிறதுல நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆக்சசரிஸ் இருக்குதுல, அது ஒரு கன்சர்னா இருக்கு. ஓகே, இதுல அக்சஸரிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த என்ஜின் கார்டு. இந்த என்ஜின் கார்டு வந்து இது வந்து ஒரு ஃபுல் செட்டப் கிடையாது. இது ரெண்டுமே இண்டிவிஜுவல் பைப்ஸ். இது வந்து இன்ஜினோட சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த இன்ஜின் லோயர் பைப்பு. இது வந்து மெயினா எதுக்குன்னா, இன்கேஸ் ஏதாவது கில்லு வண்டி ஓட்டும் போது வந்து இடிச்சா இன்ஜினுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த இன்ஜின் லோயர் பைப் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா பிளேட் வந்து கிராஷ் கார்டு பிளேட் வந்து நானும் ஆஃப் த மார்க்கெட் வாங்கி போட்டது. இது எதுக்குன்னா, மோஸ்ட்லி சேர் அடிச்சா அது வந்து இன்ஜினை போய் தேவையில்லாம ரஷ் பண்ணாம இருக்கிறதுக்காக நான் இந்த சின்ன கல்லும் போய் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுக்காக நான் அதை பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் இந்த சேடல் ஸ்டே. இந்த சேடல் ஸ்டே வந்து இது ரெண்டும் செப்பரேட் பைப்ஸ், 2 செப்பரேட் பைப்ஸ். ஒன்னு வந்து 600 rupees வருது. ஸோ இது வந்து இந்த 2 பைப்ஸ் 1200க்கு நான் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து இந்த மட் ஃபிளாப்ஸ் இது எல்லாமே வந்து ஆஃப் மார்க்கெட். இந்த மட் ஃபிளாப், இந்த மட் ஃபிளாப் இங்க உள்ள ஒரு மட் ஃபிளாப் இருக்கும், இந்த மட் ஃபிளாப் இது எல்லாமே வந்து நான் ஆஃப் மார்க்கெட் வாங்கி போட்டது. இவ்வளவுதான் இதுக்கு ஆக்சசரிஸ். இதுவும் இந்த ஈவன் டேங்க் பேக் கூட அதுவும் வந்து ஆஃப் மார்க்கெட் வாங்கி போட்டது. ஆஃப் மார்க்கெட். ஆமா. ஓகே. சோ பிரைசிங்லாம் எப்படி இருக்கு இந்த அக்சஸரீஸ்க்கு? பிரைசிங்லாம் ரொம்ப நாமினலா தான் இருக்கு. பிரைசிங் வந்து நான் வந்து பெருசா நான் டோட்டலாவே இந்த வண்டிக்கு நான் ஒரு 3000 to 4000 தான் செலவு பண்ணிருப்பேன் எல்லா ஆக்சஸரீஸ்க்குமே. சோ டெஃபினெட்லி ஆக்சஸரீஸ் வந்து காஸ்ட்லியா இல்ல. ஓகே. சோ இன்ஜின் எப்படி இருக்கு உங்களுக்கு? பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஸ்மூத்னஸ் வைஸ் எப்படி இருக்கு? இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. எந்த விதமான அடிஷனல் நாய்ஸஸும் நான் கேட்கல இது வரைக்கும். எக்ஸாஸ்ட் சவுண்டோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு வந்து அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நான் ஃபீல் பண்றேன். இந்த வண்டி நான் ஃபர்ஸ்ட் எப்படி நான் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்காக எடுத்தனோ அது எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணது என்னுடைய பெர்ஃபார்மன்ஸும் அதனோட இன்ஜின் ஸ்மூத்னஸும். எப்பயுமே கியர் அப் பண்றதோ டவுன் பண்றதோ எனக்கு கன்சர்னாவே இருந்தது இல்லை. ஈவன் ஒரு ஹை ஸ்பீட்ஸ்ல 110ல கூட நான் 4th கியர் போட்டேன்னா என் வண்டி வந்து என்னைக்குமே வந்து அந்த பிக்கப்பை குறைச்சதோ இல்ல அதுல ஏதோ இஷ்யூ கொடுத்ததோ எந்த மாதிரி இல்லை. ரொம்ப ஸ்லீக்காகவும் ரொம்ப எலிகென்ட்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கு. இதனோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் அடுத்தது. இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நாய்ஸியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த சவுண்ட் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் சூதிங் டு ஹேர். கேட்கலாமா? கண்டிப்பா.
ஸோ இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு. புல்லட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல முடியுமா, இல்லை கொஞ்சம்? புல்லட்டோட சவுண்ட் வந்து ரொம்ப தம்பிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வண்டி வந்து கொஞ்சம் அந்த தம்பிங் சவுண்ட் வந்து கொஞ்சம் டெக்னோ மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து இயர்ஸ்க்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது, ப்ளஸ் கேட்குறவங்க அந்த சவுண்ட் வந்து ரொம்ப சூதிங்காக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நானே கூட அதை ரியலைஸ் பண்ணேன். என்னன்னா, நான் பக்கத்தில் தான் இருந்தேன், சைலன்சர் பக்கத்தில். சவுண்ட் நல்லா ஜாஸ்தியாக இருந்தாலும் பட் அந்த காதில் வந்து தடன்னு வந்து ஏர் ட்ரம்ல வந்து குத்துறல. இது வந்து ஹோண்டா வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ஜினியரிங் மூலியமா இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது உள்ள ஒரு கர்வ்டு பைப் இருக்கு. அந்த கர்வ்டு பைப் மூலியமா இந்த இன்ஜின்ல இருந்து வெளியே வர ஸ்மோக் டிராவல் பண்றதுனால அது ஒரு ஸ்பெஷல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப டீப்பா நான் போக விரும்பல, பட் டெஃபினெட்லி அது வந்து ஹோண்டாவோட இன்ஜினியரிங் அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் சவுண்ட் கொண்டு வரேன். ஆக்சுவலா சவுண்ட் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஹெவியா இருந்தாலும் நம்ம காதுல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல, லவுடாவும் இருக்கு, அனாயிங்காவும் இல்ல, இல்லையா? கொஞ்சம் பஞ்சியா இருக்கு, நல்லா பஞ்சியா இருக்கு. ஸோ இப்போ பொதுவாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருந்தாலே ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில சமயம் நீங்கள் வாண்டடாகவே ஸ்கிட் ஆகணும்னு நினைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எலஃபண்ட் டர்ன்ஸ் எடுப்பாங்க சில பேர். அப்புறம் இந்த மாதிரி ட்ரிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஃப்ரண்ட் வீல் ஒரு இடத்துல தான் இருக்கும், ரியர் வந்து ரொட்டேட் ஆகி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதுக்கு ட்ராக்ஷன் ஆன் ஆஃப் பண்ணுறது இல்லை, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இந்த பைக்கில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து இது பேசிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான். இதில் வந்து பேசிக்காக ஆன் ஆஃப் இது 2 ஆப்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த T சிம்பிள் தான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சிம்பிளோட மீனிங் என்னன்னா, இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் இருக்கு. இப்போ இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் 2 பட்டன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து ஓடோமீட்டர் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு. இப்போ செகண்ட் பட்டன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகுனா, இது ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணிடும். ஓகே. ஸோ இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப், மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணிடும். நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா, ஒன்ஸ் இன்ஜின் ஒரு ட்ரிப் முடிச்சுட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணீங்கன்னா மறுபடியும் வந்து பை டிஃபால்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆயிடும். இது வந்து ட்ரிப் வைஸ் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு எப்பவுமே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல வச்சுக்கிறது. ட்ரிப்புக்கு வேணா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, எப்பவுமே ட்ராக்ஷன் ஆன்ல வச்சுக்கிறது சேஃப் until you are ட்ரிஃப்டர். அது ட்ரிஃப்டர் இல்லாம பட் இன் ஜெனரல் ரைடிங், ஐ மீன் ஜெனரல் கண்டிஷன் ரைடிங்க்கு வந்து நீங்க ஆன்ல வச்சுக்கிறது. ஆல்சோ இப்போ நீங்க ரைட் பண்றீங்கனாலுமே ரொம்ப ஈஸியா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரைட் பண்ணும்போது ஆஃப் ஆகுமா உங்களுக்கு? இல்ல, ரைட் பண்ணும்போது இந்த கண்ட்ரோல்ஸ் எதுவுமே ஒர்க் பண்ணாது. ஒன்லி ஐடியலா இருக்கும்போது தான் ஒர்க் பண்ணும். 2 கண்ட்ரோலுமே ஒர்க் பண்ணும். ட்ரிப் எல்லாம் மாத்தி பாத்துக்க முடியாது. நீங்க வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு, அது வந்து எதுனா டிஸ்ட்ராக்ஷன் குறைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஜென்ரலா வந்து நான் ரொம்ப ஸ்லோவா ஃபர்ஸ்ட் கியர்ல போறேன், அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு சில டைம் ஆப்ரேட் பண்ணிருக்கேன், ஆப்ரேட் ஆயிருக்கு. பட் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண இந்த கண்ட்ரோல்ஸ் ஒர்க் பண்றல, ஸ்பீடை வச்சு அவங்க இது கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா நீங்க திடீர்னு போயிட்டு இருக்கும்போது நீங்க ட்ராக்ஷன் ஆஃப் பண்றீங்கன்னா இன்ஜினோட அந்த சென்சார்ஸோட எல்லாமே மாறும். ஆமா. ஓகே. ட்ரிப் மீட்டரை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இப்போ இந்த ட்ரிப் மீட்டர் பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து அனலாக் கன்சோல், ஸ்பீடோமீட்டர். இதுதான் வந்து ஓடோமீட்டர். இதில் வந்து நீங்கள் ட்ரிப் டீடைல்ஸ் அதெல்லாம் வந்து இதில் பார்த்துக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்குது. இந்த பட்டன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை உங்களால் ப்ரௌஸ் பண்ண முடியும். அடுத்தது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு USB Type-C சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு Type-C கேபிள் இருந்தால் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட நார்மல் USB தான் இருக்குன்னா ஒரு கன்வெர்ட்டர் வாங்கி நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நார்மல் USB கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஓடோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறது நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ரிட்டன், அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் A, அதுக்கப்புறம் ட்ரிப் B, அதுக்கப்புறம் வந்து உங்களோட கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர், ஐ மீன் ஆவரேஜ் மைலேஜ் காட்டும். அதுக்கு அடுத்தது வந்து ட்ரிப் ஆவரேஜ் காட்டும், ட்ரிப் ஏ ஆவரேஜ். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி. இப்போ வந்து இது ஏன் காட்டலைன்னா, இங்கே வந்து இன்ஜின் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அப்போ வரல, ஆனால் இப்போ ரேஞ்ச் வந்துருச்சு. ஓகே. ஸோ இன்ஜின் சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரும். ரேஞ்சு, அப்புறமா பேட்டரி வோல்டேஜ் மீட்டர், இது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸாக இதில் பார்த்துக்கணும். கீழே இருக்கிற பட்டனை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ப்ரௌஸ் பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரிப்பை ரீசெட் பண்ணணும், இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். ஓகே, ஃபைனலாக ஒரு கொஷின். வண்டி ஓட்டி பார்க்கலாமா? கண்டிப்பாக ஓடிப்பாங்க. தேங்க்யூ. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹோண்டா CB500 ட்ரைவ் பண்ணுறேன். புதுசாக ஒரு பைக்கில் உட்கார ஃபீலே இல்லை. யூட்டன் எடுக்கும்போது கூட ரொம்ப ஈஸியாகவே தான் இருந்துச்சு. ஹேண்டில் பார் நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ரைடிங் பொசிஷன் இருக்குது.
டேர்னில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒரு 180+ கேஜி இருக்கிற ஒரு பைக்கை ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே வரல. சதீஷ் சொன்ன மாதிரி பிரேக்கிங் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, அதே சமயம் ஜென்டிலாகவும் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல வண்டி நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக நிறுத்தலாம். பைக்கில் 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 35 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சதுனா கூட ஒரு தடவை டேங்கை ஃபுல் பண்ணிங்கன்னா நீங்கள் 500 கிலோமீட்டர் வரைக்கும் பெட்ரோல் பம்பை தேடாமல் ஃப்ரீயாக போயிட்டுருக்கலாம். இது வரைக்கும் ஒரு சின்ன வில்லேஜ் ரோடில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அடுத்து ஹைவேஸில் இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஹைவேஸில் ட்ரைவ் பண்ண ரொம்பவுமே கம்ஃபர்டபுள். இது ஒரு ப்ராப்பர் க்ரூசர்னு சொல்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சதீஷ் சொன்ன மாதிரி கியரிங் ரேஷியோ இஷ்யூஸை நானும் ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும்போது டாப் கியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் டார்க் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ரெகுலராக ஓட்டி பழகிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. கியர் ஷிஃப்ட்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஃபைனலாக என்னோடய தாட்ஸ் என்னென்னா, எனக்கு இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் கம்ஃபர்ட், வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை, டுவல் சேனல் ஏபிஎஸ், ட்ராக்ஷன், ஸ்லிப்பர் கிளச்சுன்னு நிறைய கூல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. பைக் வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. ஒரு ஹெவி பைக்கை ட்ரைவ் பண்ணுற மாதிரியே ஃபீல் வரல. என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பைக் எப்படி ட்ரைவ் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த பைக்கை ஃபஸ்ட் டைம் எடுத்து ட்ரைவ் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டெஃபினட்டாக இந்த பைக் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி. தேங்க்யூ சதீஷ். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லா கொஷனுக்குமே பொறுமையாக ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஃபைனல் கமெண்ட்ஸ் என்ன நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த பைக்கை பற்றி ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக இந்த பைக் வந்து நான் எந்த பைக்கோடையும் நான் கம்பேர் பண்ணுறது எனக்கு அது ஃபீஸிபிளாக தெரியல. ஏன்னா இந்த பைக்கோட லீக் வேறு, புல்லட்டோட லீக் வேறு, மீட்டியரோட லீக் வேறு. விஷயம் என்னென்னா இந்த பைக் வந்து மெயினாக பேலன்சிங், மைலேஜ், இந்த மாதிரி இன்ஜின் ஸ்மூத்னஸ் ப்ளஸ் லாங் ரைடிங் கம்ஃபர்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த பைக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா, இந்த பைக்கை ரைட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேங்கிறது என்னுடைய ஃபைனல் தாட். டெஃபினட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ். மிஸ்டர் எக்ஸ் ட்ராவல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.